ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி தமிழச்சி. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு அழகான கிராமத்தில் வந்து ஒரு ஏழை விவசாயி வந்து இருக்கார். அவர் வந்து தன்னோட மனைவியை வந்து முதல் பிரசவத்திற்காக அவங்க அம்மா வீட்டில் கொண்டுட்டு போய் விடுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த காலத்தில் என்ன அப்படின்னா, அந்த காரு, பஸ்ஸு இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்காது இல்லையா? அதனால் வந்து நடந்தே கூட்டிகிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் அவர் நடந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது பயங்கரமான வெயில், கடுமையான வெயில் அடிக்குது. தன்னோட மனைவி கர்ப்பமாக இருக்கா இல்லையா? அவளுக்கு வந்து அந்த தண்ணி தாகம் பயங்கரமாக எடுக்குது. ஆனால் அவள் அந்த மனைவி என்ன பண்ணுறா அப்படின்னா, இங்கே ஆள் நடமாட்டமே கிடையாது, தண்ணீர் கொடுக்குறதுக்கும் ஆள் கிடையாது, தண்ணீர் குழாய் எதுவுமே கிடையாது. இந்த சமயத்தில் நமக்கு தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கணவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா, அவங்க எங்கேருந்து தண்ணீர் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த மனைவி என்ன பண்ணுறான்னா, சொல்லாமையே வர்றா. தனக்கு தாகம் எடுக்குது அப்படின்றத அவரோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாமையே வர்றா. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னோட மனைவிக்கு தாகம் எடுக்குது அப்படிங்கிறத அவள் சொல்லாமையே அவன் வந்து புரிஞ்சுக்கிறான். இதுக்கு பேர் தாங்க கணவன் மனைவின்னு சொல்லுவாங்க. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. தூரத்தில் வந்து ஒரு இளநீர் வியாபாரி வந்து இளநீர் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்தோன்னே அவன் என்ன பண்ணுறான்னா, அவளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான் அந்த கடைக்கு. கூட்டிகிட்டு போயிட்டு, ஐயா ஒரு இளநீ கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு இளநியை வெட்டி கொடுக்குறாரு. அவன்கிட்ட ஒரு இளநீ வாங்குறதுக்கு மட்டும்தான் காசு இருக்குது. அந்த இளநியை வாங்கின அந்த விவசாயி என்ன பண்ணுறான்னா, தன்னோட மனைவி கிட்ட கொடுத்து, நீ குடிமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவள் சொல்கிறா, எனக்கு மட்டுமா? இல்லை வேண்டாம், நீங்கள் குடிச்சிட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறான். இல்லைம்மா நீ குடிமா, அப்புறம் நான் குடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தி தன்னோட மனைவியை வந்து அவன் இளநியை குடிக்க வைக்கிறான். ஆனால் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்ம கணவர் வந்து நமக்காக காடு மலையெல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு வர்றாரு, ஃபஸ்ட்டு அவர் குடிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இளநியை குடிக்கிற மாதிரியே நடிக்கிறான். அப்புறம் இளநீரை குடிக்கிற மாதிரியே கொஞ்சம் நேரம் நடிச்சுட்டு அவள் கணவன்கிட்ட கொடுக்குறா. இந்தாங்க நீங்கள் குடிங்க இளநியை அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். அதுக்கு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த விவசாயியும் இவள் வந்து தன்னை நம்பி வாழ வந்தவ, அவளை நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைய வந்து சுமக்கிறா அப்படிங்கிறதுனால இவன் என்ன பண்ணுறான், அந்த இளநியை குடிக்காமையே குடிக்கிற மாதிரியே நடிக்கிறான். ரொம்ப நேரமாக இது அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்த அந்த முதியவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் அவ்வளோ அழகான அந்த காதலையும் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு இளநியை வெட்டி, நீ என் பொண்ணு மாதிரியே இருக்கமா, அந்த இளநியை நீ குடி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கையில் ஒரு இளநியை கொடுக்குறாரு. இவள் வந்து தன்னோட கணவன்கிட்ட கேட்டுட்டு அந்த இளநியை வாங்கி குடிக்கிறான். அவளோட தாகம் தீர வரை அந்த இளநியை குடிச்சிட்டு அவனோட மார்பில் அழகாக அப்படியே சாஞ்சுக்கிறான். அவனோட மார்பிலே சாஞ்சுக்கிட்டு அவன் தலையை நிமிர்ந்து அவனை பார்க்குறான். ஏங்க என் மேலே இவ்வளோ பாசமா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், நீ என்னோட மனைவி, என் உயிரோட சரி பாதி அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கண்ணை சிமிட்டுறான். அன்பும் விட்டு கொடுக்குற குணமும் இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த உலகத்தில் வந்து எல்லா உயிருமே அன்புக்காக மட்டும்தாங்க ஏங்கும், மற்ற எதுக்காகவும் கிடையாது. அன்பு ஒன்று இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டோரியில் வந்து நம்ம சொல்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை வந்து எப்போவுமே இருக்கணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துறதும், அக்கறையாக பார்த்துக்கிறதும், நம்ம கணவர் வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மனைவி எப்படி ஒரு குடும்பத்தை வழி நடத்துகிறாளோ அப்போ தாங்க அந்த குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சொல்லப்போனால் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு ஆண் வந்து அதிகமாக விரும்புகிறது மதுவையும் கிடையாது, மாதுவையும் கிடையாது, சூதுவையும் கிடையாது. ஒரு நல்ல மனைவி, அதாவது வந்து மனைவி அப்படின்னா கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நல்ல மனைவி மட்டும் கிடைச்சான்னா போதும், அவனோட வாழ்க்கையே வந்து சொர்க்கமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆண்கள் வந்து அதிகமாக விரும்புகிறது வந்து மதுவா, மாதுவா, சூதுவா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா, ஆண்கள் வந்து அதிகமாக விரும்புகிறது வந்து நிம்மதியான தூக்கத்தை தான் எதிர்பார்ப்பாங்க.
அதுக்கு நிம்மதியான தூக்கம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வீடு ஃபஸ்ட்டு சண்டை இல்லாமல் இருக்கணும். நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கணும் மனைவிக்கு. பொறுப்பான குழந்தைங்க. அவங்களோட முடிவுகளை அவங்களே எடுக்கணும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா போதுங்க, நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். இது எல்லாமே ஃபஸ்ட்டு நமக்கு வேணும். ஒரு ஆணுக்கு வேணும் அப்படின்னா அவன் நிம்மதியாக தூங்கணும், அவன் நிம்மதியாக சாப்பிடணும், நல்லா பொறுப்பான குழந்தைங்கள் இருக்கணும், அவன் நல்ல சுதந்திரமாக முடிவு எடுக்கணும். இது எல்லாமே ஒரு ஆண் எதிர்பார்க்குறான் அப்படின்னா அவனுக்கு சரியான ஒரு வாழ்க்கை துணை இருக்கணும். அப்படி சரியான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து அவனுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா அவனோட வாழ்க்கையே சொர்க்கந்தாங்க. நம்ம ஸ்டோரிக்கு இடையில ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. அது என்ன அப்படின்னா, this video was sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குங்க. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் போட்டிருக்கேங்க. நீங்கள் போய் மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.